பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். பாருங்க, அழகான ஒரு வார்த்தை. நிறைவானது வரும்போது என்னது அந்த நிறைவு? நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் குறைவை பார்த்து கொண்டிருப்போம். அநேக பேர்கிட்ட கேட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க, பிரதர் உங்களுடைய நிறைவை சொல்லுங்கள், உங்களுடைய ப்ளஸ்ஸை சொல்லுங்கன்னா அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய காரியங்கள், பொதுவாய் மக்கள் சொல்லக்கூடிய காரியங்கள், அவருடைய குறைவே அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றால், நிறைவானது வரும்பொழுது உங்கள் குறைவு ஒளிந்து போகும். பாருங்கள், அந்த நிறைவு என்ன? அந்த நிறைவு என்ன தெரியுமா? அவருடைய அன்பு. இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய அன்பு உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் நிறைவாய் ஊற்றப்படும் பொழுது, நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறைவை ஆண்டவர் மாற்றுவார். அடிக்கடி நீங்கள் சொல்கிறீங்களே, எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறோம், அநேக விஷயத்தில் நாங்கள் குறைந்து போய் இருக்கிறோம். தேவன் அந்த குறைவை மாற்ற அவரால் முடியும். ஏன்னா அந்த நிறைவு இல்லாததுனால தான் குறைவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், என் தேவன் குறைவை அல்ல, முதல்ல நிறைவாக்க அவர் விரும்புகிறார். ஏன்னா எப்போ உங்களுடைய எம்டியான வெசல் நிறைவானவருடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதோ, அப்பொழுது எல்லா குறைவையும் ஆண்டவர் மாற்றுவார். அதனால தான் 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கை அன்பினால் நிரப்பப்படட்டும். அன்பின் நிறைவு வரும் பொழுது எல்லா குறைவும் ஒளிந்து போகும். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வரும் பொழுது எல்லா குறைவும் ஒளிந்து போகும். அவருடைய பிரசன்னத்தின் நிறைவு வரும் பொழுது குறைவு ஒளிந்து போகும். பாருங்க, பேதுரு முழுது பிரயாசப்பட்ட மீன் கிடைக்கலன்னு அவன் இருந்தான். ஆனால் நிறைவான இயேசு கிறிஸ்து அவன் போட்டுக்குள்ளே ஏறின உடனே அப்பொழுதே எல்லா குறைவும் மாறினது. இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைவு முதல்ல ஏறட்டும், பிற்பாடு குறைவை ஆண்டவர் ஒரு நிமிடத்தில் மாற்றி விடுவார். நிறைவான உங்கள் எம்டியில் இருக்கக்கூடிய எல்லா நிலைமை மாறி நிறைவான தம்முடைய அன்பினால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வதித்து நிறைவான உடைய கரம் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.